ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரை சொரியாட்டிக் ஆர்த்தரை சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பில படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். இருக்கும் காசை தண்ணீர் போல இறைக்கும் கூட்டங்கன்னு ஒரு லைன் அட்டி பார்த்தீங்கன்னா போட்டு அடிச்சு பேனர்லாம் கிழிச்சு டேய் யாரா மலையாளத்துக்காரன் எம்ஜிஆர் டேய் கட்டுமையாக விமர்சிருக்கேன். அந்த நடிகையோட இப்படி இருந்தார் இப்படி இருந்தார். சிவசார் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாருங்க ஆசியாவிலே சிறந்த நடிகர் வாங்கிட்டாரு. நீங்க என்ன போங்க நீங்க எப்போ பாருந்த கிளவியை காட்டி பிடிக்கும். இங்கே ராமர் தோட்டில் ஒரு இடம் இருக்கு அண்டர் கிரவுண்டில். அப்போ சொன்னாரான் என்ன இங்கேதான் எல்லாரும் கூட்டு போய் அடிப்பீங்கன்னு கேள்வி கஷ்டம் வர மாட்டேங்க. அப்படி ₹1 வாங்கி அப்படி கையில் வச்சுட்டு காலப்படாங்க நான் பார்த்துக்கிறேன் சொல்லி அந்த ₹1 அப்படி தூக்கி பிடிச்சி படத்துக்கு 1000 டைட்டில் வச்சுக்க நான் ஃப்ரீயாக நடிச்சேன். ஓ இன்ட்ரெஸ்டிங். அங்கே ஆரம்பிச்சிச்சா டைட்டில்? அந்த படம் ரஷ்ஷை போட்டு பார்த்தாச்சு தூக்கிருங்க. அதோட விடலாம் இல்லை அந்த படம் நெகட்டிவ் பிரிண்ட் 2 கொளுத்துறதை நாங்கள் உட்காந்து பார்க்குறோன்னு சொல்லி நெகட்டிவ் பிரிண்ட் 2 அதே ஸ்டுடியோவில் கொளுத்தப்பட்டது. அந்த பாசம் படத்தில் தலைவர் இறந்துருவார். இறந்த உடனே பண்டலாக லெட்டருங்க நீ இறந்த மாதிரி நடிச்சுன்னா தியேட்டர் பக்கமாக வரமாட்டோம். அந்த நெகட்டிவ் கிளைமேக்ஸுங்கிறதுனாலே ரசிகர்கள் கிட்ட தியேட்டருக்காரன் பயந்துக்குவாங்க. பிச்சை எரிஞ்சுட்டாங்கன்னா யாருங்க பண்ணுறது? அவ்வளோ வெறியில் இருந்தாங்க. இங்கே ஒரு பையன் வாடகை கொடுக்க முடியாமல் நிற்கிறாங்க அம்மாவோட. அப்படியே பேக் வந்தா அந்த பையன் பேர் தாங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். அது நிறைய பேர் வரான்ட்டு அதுக்கு புரட்சியில் ஒரு ஆளுங்க ஒருத்தன் அதுக்கு 5 காசு கொடுக்கும். என்ன பீரியட் வந்தாலும் இப்போ அந்த வால்டெக்ஸ் ரோட்டில் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கேன். அவர் குடியிருந்த வீட்டையும் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள் எந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் கேரளாவில் உறவினர்கள் துரத்தப்பட்டு அம்மாவோட 2 பசங்க ஒரு அக்காலாம் இருந்திருக்கு காமாட்சின்னு அதெல்லாம் இங்கே வந்து இறந்துட்டாங்க. பாலகிருஷ்ணன் ஒரு அண்ணன் இருந்திருக்காரு. எல்லாம் இறந்துட்டாங்க. இங்கே வந்து அவ்வளோ வறுமையில் இருந்திருக்காங்க. அந்த உடம்பு சரியில்லாமல் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து போயிருக்கு. அந்த மாதிரி வரலாறு. ஸோ அம்மாவோட ஒரு பாத்திரம் போட்டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ஒரு சிறுவன் இன்றைக்கி அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கே பேராக இருக்கார். பார்த்தீங்களா? அதுதான் நிறைய பேர் எனக்கு தூக்கி விடுக்க ஆள் இல்லை. அவன் வந்து ரெக்கமெண்டேஷனில் வந்துட்டான். அவர் இவரோட பையன் வந்துட்டார். விஜய் வந்து சந்திரசேகர் பையன் அதனால் வந்துட்டார். பேக்ரவுண்டு வேணும். கோடு தான் ரொம்ப முக்கியம். இது யாருமே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை பெருசாக நினைக்க மாட்டாங்க. அவர் குடியிருந்த வீடு அங்கே பக்கத்தில் தான் இடிச்சிட்டாங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை. ஓகே அந்த வீடு அந்த என்னோடய டாக்குமெண்ட்ரியே இந்த இடத்துல ஒரு சிறுவன் வாடகை கொடுக்க முடியாமல் நின்னான். இவங்க எடுத்தோன்னே நான் உங்கள் வீட்டு பிள்ளை நான் ஆணையிட்டால் வங்க கடலோரம் அதெல்லாம் போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா? எந்திரிச்சு ஓடி போயிடுவீங்க. டே இதெல்லாம் ஏண்டான்னு. இங்கே ஒரு பையன் வாடகை கொடுக்க முடியாமல் நிற்கிறாங்க அம்மாவோட. அப்படியே பேக் வந்தால் அந்த பையன் வேறு தாங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பேராக இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்களா சார்? அவரை பற்றி தான் பார்ப்போம்னா நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம். ஓகே அது நிறைய பேர் வரான்ட்டு அதுக்கு புரட்சி தலைவரோட ஆளுங்க ஒருத்தன் அதுக்கு 5 காசு கொடுக்கல. அவங்களுக்கு இந்த போஸ்ட் ஓட்டுறது தான் இந்த தலைவர் உதவி பண்ணாருன்னு எழுதிட்டே போவாங்க. சரி அது எனக்கு விட்டு கொடுத்துருங்க நான் செஞ்சிருவேன். அது இன்றைக்கி பேசுகிற வாய்ப்பு கிடச்சிது பார்த்தீங்களா? அந்த மாதிரி அவரோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அணுகுமுறை ஒருத்தரோட சைக்காலஜிக்கல் அணுகுமுறை அப்படிங்கிறது அவ்வளோ ஹியூமன் பீயிங். சின்ன விஷயம் இந்த சாப்பிட்டியான்னு கேட்டது எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. சோத்தை போட்ட ஏமாத்துட்டான்டா அப்படின்னு. சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு. ஆமாம் அது நிறைய நேரங்களில் நாடகங்களில் அவர் நடிக்கிறதுக்கே காரணம் வந்து சாப்பாட்டுக்காக மட்டும்தான். அவருடைய அண்ணனும் அவருமே சாப்பாட்டுக்காக. ஸோ அந்த சோறுனுடைய பவர் நம்மளாம் சாப்பிடுவேன். விட்றா அப்புறம் சாப்பிட்டு விட்றா மணி 2 ஏன் எப்போ சோறுன்னு அலைஞ்சிட்ருக்கேன் ஐயே அப்படிமாங்க. நம்ம ஆளுங்க பார்த்துருக்கீங்க. நிறைய நேரங்களில் அவர் கரெக்டாக பிரேக் பண்ணிடுறாரு. கரெக்ட் டைம் சாப்பிட்ருங்க. எல்லாருமே கரெக்டான சீனில் சாப்பிட்ருங்க. என்ன சீன் இருந்தாலும் சரி. இல்லைங்க அவர் 3 மணிக்கு அந்த கதையில் இருக்கக்கூடாது. கரெக்டாக ஒன்றுன்னா பிரேக் தான். சாப்பாடு முக்கியம். சாப்பாட்டுக்கு தான் எல்லோரும் அலையிறோம். சாப்பிடாமல் என்ன அப்படி பெரிய வேலை? அப்படிப்பட்ட வேலை எதுக்கு? எங்கே 2 நாள் சாப்பிடாமல் இருந்து பாரு அப்படின்னு போகிறான். நீ பேசுகிற வேலை தான் முக்கியம்னு 2 நாள் கேமரா டைரக்ட் பண்ணி பார்க்கலாம். சோறு எல்லாமே என்ன விற்க முடியுமா? சாப்பாடு தெய்வம். ஆனால் அந்த சாப்பாடு போடுற விஷயங்கள் ஆன்மீகம் வந்து மெடிடேஷன் இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. பார்த்துருப்பீங்க ஸ்டில் எல்லாம் அப்படி இருக்க மாதிரி தியானம் பண்ணுற மாதிரி ஃபோட்டோலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப இன்டீரியராக நிறைய அண்டர்ப்ளே ஒர்க். ஹெல்த்தை கரெக்டாக வச்சுக்கிறது, ரிலாக்ஸாக வச்சுக்கிறது, வயசாச்சுங்கிற ஃபீலிங் போகாமல் இருக்கிறது. அதாவது வச்சுக்கிறது. சின்ன வயசில் நீங்கள் பட்சராஜ ஸ்டுடியோவில் ஒரு பெரிய நம்ம கோயம்புத்தூரில் பெரிய கொடுமையில் அவருக்கு நடந்திருக்கு. கோயம்புத்தூரில் ரொம்ப சித்திரவதைப்பட்டிருக்காரு. அந்த பட்சராஜ ஸ்டுடியோவில் சாயான்னு ஒரு படத்தில் ஹீரோ நடிக்கிறார். அப்போ தலைவருக்கு போத்தனூரில் குடியிருக்கார் கோயம்புத்தூரில். நடந்து முடியுது மட்டும் இருக்குது போய் நடிக்கிறார். நடிச்சுட்டு ராமநாதபுரம் சுங்கத்தில் இருக்குது அந்த ஸ்டுடியோ. அங்கே தான் இப்போ எத்தனை காலம் ஏமாற்றா பின்னாடி நடித்தது.
அந்த சாயங்கிற படம் எடுக்கும்போது நடிச்சு போது ஃபுல்லாக ஃபைட்டு கீட்லாம் போட்டு ஹீரோ நடிக்கிறார். இப்போ அவங்க அம்மா எங்கே இருக்காங்கன்னா போத்தனூரில் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ஆஹா பையன் நடிச்சான், எல்லாம் அக்கம் பக்கம் என்னப்பா படிச்சு நடிக்கிறியாம்மா பரவாயில்லப்பா அப்படின்னு எல்லாத்துலேயும் சொல்லியாச்சு. இப்போ அந்த காலத்தில் யாரோ ஒரு பெரிய நடிகர் பேர் தெரில, அவர் அந்த ரஷ்ஷை பார்த்துருக்காங்க, இவர் நடித்த ரஷ்ஷை பார்த்துருக்காங்க. எதுக்கு தூக்கிடுங்களேன், நான் நடிச்சிடறேன் உங்களுக்கு, தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவர் வந்தாருன்னா பெரிய ஆளாயிருவாருங்கிற ஒரு இது இதில் அது கூடமே இல்லை. இப்போ கேட்க இதெல்லாம் நீங்கள் இளைஞர்கள் வந்து நாளைக்கு நினச்சி பார்க்கணும், வாழ்க்கையில் கஷ்டம் கூட அவர் நினச்சிங்கன்னா நம்மளதெல்லாம் அப்படி தூசு கூட கிடையாது. அந்த படம் ரஷ்ஷை போட்டு பார்த்தாச்சு, தூக்கிடுங்கன்னு அதோட விடலாம் இல்லை, அந்த படம் நெகட்டிவ் பிரிண்ட் 2 கொளுத்துறதை நாங்கள் உட்காந்து பார்க்குறோன்னு சொல்லி அந்த நெகட்டிவ் பிரிண்ட் 2 அதே ஸ்டுடியோவில் கொளுத்தப்பட்டிருக்கிறது. கம்ப்ளீட் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. இப்போ இவர் அடுத்த நாள் ஷூட்டிங் போகிறார். போனால் எல்லாம் ஒரே டெத்து வீடு மாதிரி மௌனமாக இருக்காங்க. என்னங்க அப்படின்னா, ஏன் எல்லாம் பேசாமல் இருக்கீங்க கேமராமேன் எல்லாத்தையும் கேட்குறாரு. இல்லை சார் படம் ட்ராப் ஆகிடுச்சு, உங்களை தூக்கிட்டேன். ஏங்க என்ன விளையாட்டு வச்சா சார் அப்படின்னு எல்லாத்தையும், இல்லைங்க ட்ராப் பண்ணிட்டேன், உங்களை தூக்கிட்டேன். அந்த நான் என் பிறந்தேன் அந்த புக்கு அவர் வாழ்க்கையில் எழுதியிருப்பார். அப்படியே அந்த ராமநாதபுரம் சுங்கர் ரோட்லேருந்து திருச்சி ரோடு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ரோடு இருக்கு இல்லைங்களா, அது நடந்து வரும்போது அப்படியே ஆகாசத்தை பார்த்து கத்தலாம், ஆண்டவா நான் என்னடா பண்ணேன், நான் மிலிட்ரிக்கு போய் சேரலான்னு போனால் 2 இன்ச்சு இதுன்னு சொல்லி என்னை துரத்தி விட்டாங்க. நான் வந்து ஆசையாக இவ்வளோ தூரம் போய் எல்லாம் நடித்து எங்கள் அம்மாட்டெலாம் சொல்லிட்டு எல்லா அக்கம் பக்கம்லாம் சொல்லி இப்போ நான் நல்லா தான் நடித்தேன், இப்போ படத்தையே இப்படி கொளுத்திட்டாங்கன்னா என்னடா நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னா, நண்பர் கலைஞர் கருணாநிதி எழுதியிருந்த ஒரு படத்தில் வசனம் நினப்பு வந்துச்சு, கடவுளை நம்பி கேட்டவன் தான்டா கருணன் அப்படின்னு நினப்பு வந்துச்சு. அப்படியே வந்தேன், எங்கள் அம்மா வந்து பார்க்கலான்னு வந்தேன். எங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி நியூஸ் போயிடுச்சு, இப்போ பேசினா அப்படியே அழுதுருவாங்கிற மாதிரி இருக்கேன் நான். ஆனால் எங்கள் அம்மா ஏற்கனவே என்னடா படத்துலேருந்து எடுத்துட்டாங்களே, நமக்கு மேலே நடக்கிற நம்ம என்னங்க பண்ணுறது, நீ போய் சாப்பிட்டு வேலையை போயிடுறாங்க. நான் போய் ரூமில் அழுதுட்டு மூஞ்செல்லாம் விட்டு அவ்வளோ துடித்தேன் நான். ஆனால் அதே பட்சராஜ் ஸ்டுடியோவில் மலைக்கல்லன்கிற படம் சூப்பர் டூப்பர் ஹிட், எத்தனை காலம் தான் ஏமாற்றுறேன். ஸோ அவ்வளோ தாண்டி வந்திருக்கார். இந்த விஷயங்கள்லாம் யார் சொல்கிறதில்ல, அவர் கால் உடைந்தது, அவர் இருந்தார், அவர் இப்படி போராடினார், எம்.ஆர். ராதா அவர்கள் சுட்டார், அது தேவை கிடையாது. என்ன கண்டென்ட்டை, அவ்வளோ பெரிய தலைவர் வர்றதுக்கு பின்னாடி என்ன செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். மிகப்பெரிய தகவலாக இருக்குது ஆச்சுங்களா. அடுத்தது அதாவது இப்போது ஒருத்தர் நம்மளை யாராவது திட்டுறாங்கன்னா நம்ம அது ரிவெஞ்ச் பண்ணுவோம், இல்லைடா அவனை பார்க்குற வேலையை வேண்டான்னு விட்டுருவோம். அவங்களுக்கெல்லாம் உதவி இருக்கார். இப்போ கவிஞர் கண்ணதாசனுக்கு அவருக்கும் நிறைய கான்ட்ராக்ட் சொன்னால் பயங்கரமாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வந்து புரட்சி தலைவரை தாக்கி எழுதியிருந்தார். பாடல்கள்லாம் வரும், நிறைய பாடல்கள்லாம் சிவாஜி சாருக்கு எதுவுமே தாக்கம், இவர் வாலி சாரை வச்சு அவருக்கு திருப்பி பதில் போடுறது அப்படிலாம் இருந்தது. அந்த கவிஞர் கண்ணதாசன் அவருடைய வீடு சம்திங் ஏலம் வரும்போது தலைவர் தான் மீட்டு கொடுத்துருக்காரு. மீட்டு கொடுத்தவரெலாம் அரசவை கவிஞராக்கி, தமிழக அரசனுடைய அரசவை கவிஞராக்கி, அவர் மறையும் போது எல்லா சிலையும் புரட்சி தலைவரை ஏற்று கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய இறுதி சடங்கு வரையும் அவர் தான் பண்ணார். ஸோ அந்த தன்மையெல்லாம் வந்து இன்றைக்கி யாருமே, அப்போ தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு வேலை சொல்லியிருக்காரு, நாடோடி மன்னன் படத்துக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான் வசனம். நான் உங்களுக்கு ஒரு வசனம் எழுதினேன் புரட்சி தலைவருக்கு, என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் எத்தனையோ பேர் உண்டுன்னு. அன்றைக்கி நான் வசனமாக எழுதுனேன், அன்றைக்கி நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு வருது. அப்புறம் அது சின்ன சின்ன விஷயங்கள். அமைச்சர் முத்துசாமி ஒரு தடவை பேசிட்டு சொன்னார், சிஎம்ஐ உட்காந்துருக்காரு, முத்துசாமி இப்போ டிஎம்கேல இருக்கார் இல்லைங்களா, அவர் உட்காந்து போகிற காரில் கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு போகிறாங்க. ஒரு அணுகுமுறை பாருங்கள், நம்மளை ஐயா என்னையா தூங்குற அப்படிம்போம், அப்படிலாம் இல்லாமல் கார் டிரைவர் ஓட்டு போகிறாரு, முத்துசாமி முன்னாடி தூங்கி விழுகுறாருங்களா. அப்போ இவர் புரட்சி தலைவர் பின்னாடி உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு நிறைய வேர்க்கடலை அதெல்லாம் வாங்கி வச்சுருப்பாரான். வாங்கி வச்சுட்டு முத்து அப்படின்னு கூப்பிட்டோம், அதான் தலைவரே அப்படின்னாரு, இந்த வேர்க்கடலை வச்சு சாப்பிடும் அப்படின்னா, பரவாயில்ல தலைவர் சாப்பிட கொடுத்தாரு, இது வச்சுக்க நான் கேட்கும்போது கொடுன்னாரான். அது தூங்காமல் வச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ எப்போ கேட்குறேன்னு பார்த்து டைமில் ஈரோடு வந்தோன்னு சொன்னாரான், நீ தூங்கினா டிரைவர் தூங்கினா நம்ம எல்லாமே தூங்கிடுவான், வேர்க்கடலை நீ சாப்பிடுங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட அணுகுமுறை அந்த மாதிரி கோயம்புத்தூர் வந்து அவருக்கு வந்து ரொம்ப முக்கியமான இடம். இது ஒரு அரிய தகவல். கோயம்புத்தூரில் வந்து பாலக்காடு பேசியிருப்பாங்க, இலங்கையை பேசியிருப்பாங்க. கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஸ்டுடியோவில் தான் அவர் நடித்தது. வந்து பக்த பொருள் அது மாதிரிலாம் சின்ன சின்னதெல்லாம் இங்கே சதிலெல்லாம் நடித்தார். அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஹீரோவை புரட்சி தலைவர் நடித்தது கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஸ்டுடியோலாம். அந்த சென்ட்ரல் ஸ்டுடியோலாம் நான் கேமரா வச்சுருக்கேன். டிஎம் சந்திரனில் கூட்டு போய் இன்றைக்கி இடிச்சிட்டாங்க. 5 கண்ணதாசன் அவர்கள் முதல் பாடல் எழுதின இடம், ஒரு சரித்திர புகழ் பெற்ற இடம். அங்கே கோயம்புத்தூரில் காரங்கிற முறையில் அந்த கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஸ்டுடியோ கம்ப்ளீட் எடுத்திருக்கேன். அதனோட டாக்குமெண்ட்லாம் இப்போ டிஎம்எஸ்சியோட இதில் வச்சுருக்கேன். இன்றைக்கெல்லாம் ஃப்ளாட் ஆகிடுச்சு, இடிச்சிட்டாங்க. சிங்கநல்லூரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தேவர் வந்து ராமநாதபுரம் கோயம்புத்தூர். ஸோ அந்த தேவர் வந்து உங்களுக்கு தெரியும், தேவர் ஃபிலிம்ஸ் தேவர். அவர் வெறும் சென்ட்ரல் ஸ்டுடியோ இருக்கும்போது பழக்கம், குலைபகம்லாம் ஃபைட்டுக்கெல்லாம் சின்னப்ப தேவர் வருவார். அவர் தேவர் ஃபிலிம்ஸ்னால் வரிசையாக தாய் சொல்லை தட்டாதே, தாய்க்கு பின் தாரம், வரிசையாக தாய்க்கு தலைவன் எல்லாம் தேவர் ஃபிலிம்ஸ் போட்டு நொறுக்கி தள்ளினாங்க. அது
அந்த மாதிரி கோயம்புத்தூரில் அது ஒரு தகவல். அடுத்தது கோயம்புத்தூர் பேரூர் கோயில் அவர் அதிகமாக போயிருக்கார். பேரூர் பட்டீஸ்வரர். அதில் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிடர் அங்கே இருந்தார். அவர் சொன்னார், ஒரு நாள் திடீர்னு நாங்கள் வந்து இந்த முன்னாடி துவாரபாலகர்னு 2 பேர் இருப்பாங்களா, அதில் சொன்னாராம், இந்த நம்மளோட பெருவிரல் பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெருவிரல் பெருசாக இருக்க மாதிரியே கடைசி விரலும் பெருசாக இருக்கும் பாருங்கன்னாராம். ஏங்க அது அங்கே இருக்குது, இது எப்படிங்க எங்கே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு போய் ஏணி வச்சு எட்டி வச்சு பார்த்தா பெருசாக இருந்திருக்கு. ஸோ அந்த அளவு அங்கே கோயம்புத்தூரில் இருக்கும்போதில் அந்த துளசி மலையெல்லாம் போட்டு ஆன்மீகத்தில் அவ்வளோ டீப்பாக எல்லாம் இருந்திருக்காரு. இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்ததுக்கப்புறம் கூட திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எப்பவுமே கடவுள் எதிர்ப்பு அல்ல, திராவிடர் கழகம் தான் கடவுள் மறுப்பே தவிர. அண்ணாதுரை அவர்கள் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் சொன்னது. தேவனாவே அங்கே கடவுள் வந்துட்டார்ல ஆட்டோமேட்டிக்காக. இவங்க அது தெரியாமல் என்னடா சாமி கும்பிட்றான்னு கேட்டிருக்காங்க. அப்படி கிடையாது. ஸோ அதனால தான் கடவுள் இருக்கின்றார் உன் கண்ணுக்கு தெரிகின்றதா பாட்டு இருக்கு இல்லைங்களா, ஆனந்த ஜோதியில் இருக்குது. எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் தவிர எதிர்மறையான வார்த்தைகளை பேசாமல் இருப்பது புரட்சிகளோட மிகப்பெரிய வெற்றி. அதனால தான் அவரோட வாழ்க்கை ரொம்ப இப்போ நம்ம வந்து இப்போ சில மளிகை கடைலாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குங்க. சார் சர்க்கரை இல்லை, பருப்பு இருக்கா இல்லை அப்படிம்பாங்க. அவங்க பாசிட்டிவாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்கன்னா சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு வந்தால் இருக்கும், வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள். அந்த இல்லை அப்படிங்கிறத சொல்ல, காசு இருக்கா, நானே சுத்தமாக காசு இல்லாமல் இருக்கேன் அப்படி இல்லை, ஒரு 7 மணிக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன், அர்ஜென்ட்னா வேறு யார்கிட்ட ட்ரை பண்ணுங்க அப்படி. அந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுகிறது, மலர்ந்து இருக்கிறது. கஷ்டம் வந்தால் கூட சரியாக போயிடும், ஒன்றும் பரவாயில்ல பார்த்துக்கலாம். எங்கே நிம்மதி அப்படின்னு நடிகர் திலகத்து பாட்டு இருக்குது, எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கினார், வாழ வச்சிருச்சா இல்லைங்களா? நிச்சயமா. ஸோ இந்த பாடினவருக்கே தெரியல, பாடினவர் எழுதினவங்களாம் எனக்கு இது வேணும்னு எழுதி கொடுத்தாங்க, ஆனால் அதன் உள்ள சூட்சமத்தை பார்த்து ஓகே பண்ணி யூஸ் பண்ணது அப்படி ஒரு விஷயம். அடுத்தது கோயம்புத்தூரில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ராஜ தேட்டரில் இன்று போல் என்று வாழ்கன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, புரட்சியில் கட்சியில் ஆரம்பிச்சு. நாங்கள் இப்போ கேரளாவில் போயிட்டு வந்துட்டுருக்குறோம். அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நாடிமை, நல்ல கொள்கைக்கு நாடிமை, தொண்டர் கூட்டத்தில் நாடிமைன்னு எஸ்எஸ்ஆர் படைப்பார். நம்ம முத்துலிங்கங்கிறவர் எழுதியிருக்கார். அதில் ஒரு லைனை, குடிக்கும் நீரை விலைகள் பேசி கொடுக்கும் கூட்டம் இங்கே, இருக்கும் காசை தண்ணீர் போல இறைக்கும் கூட்டங்கன்னு ஒரு லைன். அடி பார்த்தீங்கன்னா போட்டு அடித்து பேனர்லாம் கிழிச்சு, டேய் யாரா மலையாளத்துக்காரன் எம்ஜிஆர், டேய் ஏன்டா குடிக்கிற தண்ணி அவனா காசு கொடுத்து வாங்கலாம்டா, தமிழ்நாடு அவ்வளோ கேவலப்பட்டே, எட்ரா பேனர் போட்டு ஆட்டுறேன், நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம் காரில் போட்டு போலீஸ் அடி கலாட்டா போட்டு பேனர்லாம் புரட்சியில் ஒரு போஸ்ட்லாம் கிழிக்கிறாங்க. என்னங்க அண்ணியா குடிக்கிற தண்ணி எப்படிங்க காசு கொடுத்து வாங்க, என்னங்க நினச்சிக்கிட்டான் பாட்டு, டே அந்த படம் ஓடிச்சுன்னா அவ்வளோதான்டா தொலைச்சிடானுங்க. இன்றைக்கி 10 ரூபா 20 ரூபா பாட்டில் தண்ணி வாங்குறோமா இல்லையா? பாட்டில் மட்டும் தான் தண்ணி குடிக்கிறோம், கேன் வாட்டர் வாங்குறோமா இல்லையா? என்று போல் என்ற என்னைக்கு வந்திருக்கு, ஃபியூச்சர் ப்ரொடக்ஷனும் இருந்திருக்கு. இப்போ இது கவிஞர் எழுதியிருக்கலாம், அவர் ஓகே பண்ணும்போது என்ன அர்த்தம், எனக்கு இப்படி வேணும்னு கேட்டு வாங்குறது எப்படி இருக்குது, அப்போ அது அவரு தான். இப்போ இந்த செல்ஃபோன் தயாரித்து யாரோ ஒரு கம்பெனிக்காரன், இது யாருது இப்போ காசு கொடுத்து வாங்கினா, என்னது நான் தான் தயாரித்தேன், நான் தான், அது சொல்லக்கூடாது, நான் வாங்கிட்டேன் காசு கொடுத்து, என்னது அந்த ஃபோன். அந்த மாதிரி அவர் கேட்டு வாங்கினது. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கங்கிற சித்தர் பாடல். அதை போய் சரதேவ கூப்பிட்றாரு அன்பேவாவில், உள்ளம் என்றொரு கோயிலே தெய்வம் வேண்டும் அன்பே வாங்குறார். எப்படி பாருங்கள், கடவுளையும் இதே நினைக்கிறார். அதே மாதிரி உரிமை குரல் படத்தில் எல்லா பாட்டும் வாலி சார், கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கும் தலைவருக்கும் கொஞ்சம் மனக்கிளாஸ். டக்குன்னு எம்எஸ்வி என்ன பண்ணுறாரு, விழியை கதை எழுதுன்னு ஒரு பாட்டு. அது பார்த்தோன்னே என்ன அவர் எழுத வச்சிட்டிங்களா அப்படின்னாரு. ஆமாம். சரி எனக்கு ஒரு மேட்ரு இதில் வேணும் அப்படி என்கிட்ட எம்எஸ்சி இந்த தகவல் சொன்னார். எம்எஸ்சி ஐயா சொன்னார், வள்ளலார் வார்த்தைகள் போட சொல்லு. ஏன்னா டூயட்னா லதா மாட்ட டூயட்னா இது வள்ளலார் வார்த்தை போட சொல்லுப்பா, வச்சிட்டாரான். என்ன ஹீரோயின்ட்டு போகும்போது வள்ளலாரோட வார்த்தை என்ன போடுது, இவர் பாருங்க கவிஞர் கண்ணதாசன், அவர் பாருங்க. ஹலோ அண்ணா அந்த விழிய கதை, ஆமாம் என்ன ஓகே பண்ணிட்டாரா? ஓகே பண்ணிட்டார். ஒரு வள்ளலார் வார்த்தையை அதில் ஜாயின் பண்ணு, அப்படியே எழுதிக்க. என்ன பிரிண்ட் அவுட்டா டவுன்லோடா நினச்சி பாருங்கள், இந்த தெய்வங்களெல்லாம் நம்ம தமிழ்நாடு எவ்வளோ கொடுத்து வச்சது பாருங்க. எழுதிக்க, தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது, காலம் மலர்கின்றது, கனவு பழிகின்றது. வச்சுட்டுமா? எப்படி ஒரு சென்டென்ஸ் அப்படி ரொமான்டிக் சென்டென்ஸாக மாற்றிட்டாங்களே சார். அவர் தலைவர் கேட்குறாரு, கவிஞர் கண்ணதாசன் அவருடைய கவிப்புலம் இப்போ என்னப்பா எங்கள் டீ போட்டு வாங்க நம்ம வீட்டில் சார் வந்து காப்பி போடுப்பா அப்படிங்கிற மாதிரி, என்ன பிடிஎஃப் ஃபைலாக டவுன்லோடா ஃபோனை எடுத்தோன்னே அப்படியே தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது, காலம் மலர்கின்றது, கனவு பழிக்கின்றது. வச்சுருமா அண்ணா? ஓகேப்பா சாங்.
அந்த மாதிரி சின்ன அவர் சம்மந்தப்பட்ட நடிகர்களுக்கெல்லாம் ஒரு சீன் 2 சீன் கொடுத்து அந்த குடும்பத்தை வாழ வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய சேவையில் இறைவனை பார்த்ததுனால தான். 2வது அவரோட சகிப்புத்தன்மை. அவரை கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. அந்த நடிகையோட இப்படி இருந்தார், இப்படி இருந்தார், கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. கொச்சையாக திட்டிருக்கிறாங்க. இவன் என்னடா நடிக்கிறான், சும்மா அப்படியே போய் முகத்தை மூடிக்குவான், இதால் என்னடா தெரியும், அட்டகத்தி வீரன் அப்படின்லாம் திட்டினது அத்தனையுமே திருப்பி பதிலே சொல்லலை. அதுக்கு நீங்கள் சாதாரண மன வலிமை போதாது. நீங்கள் நம்மளாம் 2 தடவை சொன்னால் கமெண்ட் இருக்குமா, இருன்னு கத்திரும். அத்தனை தாண்டி பேசாமல் இருந்து சகிப்புத்தன்மை. இப்போ நீங்கள் அவருடைய கான்ஸ்டன்ட் பாருங்கள். நடிகர் திலகம் அவர்கள் ஒரு வருஷத்துக்கு 10 படம் நடிக்கிறார். ஜெய்சங்கர் சார் 10 படம் நடிக்கிறார். ரவிச்சந்திரன் ஒருத்தர் வர்றார். அவர் ஃபைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர் மாதிரியே போடுறார். ப்ரொஃபைல் சின்ன எம்ஜிஆர்னு பேர் வாங்கிட்டார். இந்த பக்கம் விற்க வச்சா சிவாஜி சார் மாதிரி இருக்கார். இதே டிஎம் சௌந்தரராஜன் பாடுறாரு, வாலி சார் எழுதுகிறாங்க, கவிஞர் எழுதுகிறாங்க, எம்எஸ்வி சார் மியூசிக் போட்டோம். 200 நாள் ஓடுது. யூத்து வந்துட்டுருக்காங்க. என்னண்ணா சிவாஜி சார் பாருங்கள், தெய்வ மகன் 3 கேரக்டரு. அவர் பாருங்கள் ஆஸ்காருக்கு போதான் படம், பின்னி எடுக்கிறார் 3 கேரக்டரு. சிவாஜி சார் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாருங்கள், ஆசியாவிலே சிறந்த நடிகர் வாங்கிட்டார். நீங்கள் என்ன போங்க, நீங்கள் எப்போ பாருந்த கிளவியை காட்டி பிடிக்கும், இங்கே தண்ணி போட மாட்டேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் அவர் பார்த்து சொல்லியிருப்பாங்க. இவரது ஒரு படம் தான் வரும், 40 நாள் 50 நாள் ஓட்டு போயிடும். சிவாஜி சார் எத்தனை படம் சில்வர் ஜூப்ளி. எப்படி அந்த சகிப்புத்தன்மை வந்தது? ஜோதிடக்கலையில் நம்பிக்கை இருந்தது. இது இப்போ அவர் பீரியடு, என் பீரியடு நான் அந்த இலக்கை அடைவேங்கிறது தெரிஞ்சனால தான் அவ்வளோ சகிப்புத்தன்மையோடு இருக்க முடியுது. இல்லை டென்ஷன் ஆயிடுவோம் நம்ம கண்டிப்பாக. ஆனால் எல்லாம் புது புது ஆள் நொறுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த ஒரே படத்தை வச்சுட்டு இருந்தா என்ன பேசுவாங்க அதை? அப்போ அவ்வளோ அந்த டைம் என்ன பண்ணுறதுன்னா உடம்பை ட்ரிம் பண்ணுறது. அவர் 10 படம் நடிக்கிறாரு, வயசாகுது இல்லை, டயட் கண்ட்ரோல் தான் அப்படியே யூத் ஆகுது. ரவிச்சந்திரன் சார் சின்ன பையனாட்டு இருக்காருல்ல, ரகசிய வயசுலாம் பாருங்கள் அப்படியே கையில் குட்டி பையனாட்டு இருக்கு. டான்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது, ஃபைட்டில் புதுசாக என்னென்ன பண்ணுறது, நல்லா சாப்பிட்டு ரிலாக்ஸ். அப்படி வெளியே வந்தால் அப்படியே அப்பா தங்க, அப்படியே தங்க, ஐயோ 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 எம்ஜிஆர் பாடுறா, ஆழ்ந்த பொறுமை. 2வது வீடு பாருங்கள், இந்த ஊரை விட்டு தனியாக ராமாவரம் தோட்டம் தனியாக. அப்போ அது சிட்டியோட பெரிய பார்த்தா அப்படி இருக்கு. அப்போ இருந்து என்னென்னா தனியாக மெடிடேஷனாக எதாக இருந்தாலும் பண்ணுறதுக்கு பின் ட்ராப் சைலண்ட் உள்ள அவர் என்ன தியானம் பண்ணாருன்னு. இந்த இடத்துல நான் இன்னொரு பதிவு சொல்ல விரும்புகிறேன். ஆரூர் தாஸ் அவர்கள் கதைவாசனம் இருக்காது, அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், நீங்கள் மக்கள் திலகத்துக்கு சிவாஜி சார் இருக்கா அவர் எழுதினவர் சொன்னார். ஒரு நாள் அண்டர் கிரவுண்டில் ராமவரம் தோட்டத்தில் ஒரு இடம் இருக்குங்க, அண்டர் கிரவுண்டில். அப்போ அவர் சொன்னாராம், என்ன இங்கே தான் எல்லோரும் கூப்பிட்டு போய் அடிப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன், பேசாமல் வரமாட்டீங்க வாங்க அப்படின்னாரு. உள்ளே போனால் ஒரு லைப்ரரி, அரசியல், திருக்குறள், அது இது ஒரே மகான்கள் படம், ஜீசஸ், புத்தர், அது இது அங்கேயும் ஜீசஸ் படம் எல்லாம் வச்சுருக்காரு. பார்த்தா ஒரு மகிழம்பூ மரத்தில் ஒரு பலகை, அந்த மகிழம்பூ மரத்தில் போய் அப்படி நான் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுறேன் உட்காருங்க அப்படின்னாரான். என்னங்க என்னங்க அப்படிங்கிறாரு ஆரூர் சார். நான் கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்றேன் அங்கே உட்காரு அப்படின்னாரு. பார்த்தா அந்த மகிழம்பூ மரத்தில் உட்காந்து அப்படி மகிழம்பூ பலகையில் உட்காந்து தியானம் பண்ணுறது ஒரு பவர். அந்த பலகை அதில் உட்காந்து கண்ணை மூடி அப்படி பத்மாசனம் போட்டு அவங்க அம்மா ஃபோட்டோ, ஒரு கண்ணாடி, அவ்வளோதான் இருக்குது, வேறு ஒன்றும் சாமி படமெல்லாம் இல்லை. அவங்க அம்மா ஃபோட்டோ, அவரோட முகம், கண்ணாடி ஒன்று, ஒரு சாம்பிராணியா. அந்த மாதிரி ஒரு சாம்பிராணி நீ என் சரித்திரத்தில் பார்க்கலன்ட்டார் ஆரூர் சார். அந்த மாதிரி ஒரு சாம்பிராணி ஊதுபத்தி வச்சு அப்படி உட்காந்துடலாம். ஒரு 3/4 மணி நேரம் உட்காந்துறான். இவர் அப்படியே அந்த புக்ஸ் இதெல்லாம் பார்த்து அப்படியே உட்காந்துறான். பார்த்தா ஃபேஸ் அப்படியே அந்த பிறந்த குழந்தையோட முகம் இருக்குல்ல, ரோஸ் கலர், ரோஸ் அப்படியே ரோஸ் கலர் ஆயிடுச்சான். முட்டிச்சு அப்படி என்னை பார்த்தாரு. நான் அப்படியே தலை சுற்றி விழுந்துருவேனாட்டிருக்கேன். அண்ணே அப்படின்னா என்ன அப்படின்னு தட்டினார். என்னண்ணா நான் ஷூட்டிங்கில் பார்க்குறேன் எம்ஜிஆராது, என்னண்ணா இதெல்லாம் அப்படின்னா, நான் மேலே ஒரு கணக்கு நடக்குது, வாங்க போகலாம், இது நான் அண்டர் கிரவுண்டில் கூட்டு உதைக்கிறேன், உதச்சினேன், இப்போ சாமி கும்பிட்டுவாங்க அப்படின்னா, அங்கே போய் அவங்க அம்மா ஃபோட்டோ இருந்ததை கும்பிட்டு நான் மேலே வந்தேன். ஜோதிடத்தில் அவர் புரட்சியில் இருக்க நிறைய தினத்தந்தியில் கூட எழுதினார். ஜோதிடத்தில் அவர் பெருசாக புரட்சி தலைவர் கூட ஆர்கியூ பண்ணவர், சொன்னவர். அதனால் ஆரூர் தாஸ் அவர்கள் என்கிட்ட சொன்ன அந்த தகவலையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இப்போது நடிகர் திலகம் அவர்களை வைத்து நிறைய படங்கள் இயக்குனவர் பிஆர் பந்துலு அவர்கள். அதாவது பலே பாண்டியான் ஒரு படம், நடிகர் திலகம் அவர்களுக்கு கெய்ரோ அவார்டு வாங்கி கொடுத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் இயக்குனவர், தயாரித்த இயக்குனவர். கர்ணன் நடிகர் திலகம் அவர்களை வச்சு எடுத்து இயக்குனவர். அப்படிப்பட்ட மிகப்பெரிய மேதை. இப்போ அவங்க பொண்ணு தான் பிஆர் விஜயலட்சுமி சொல்லி சரிகமலில் கூட இருக்காங்க. அவங்கள நிறைய படம்லாம் கேமராலாம் பண்ணாங்க, ஃபிலிம் ஷூட் தான்.
இப்போது அந்த அவருக்கும் அவரோட முரடன் முத்துன்னு ஒரு படம் பண்ணுறாரு. அது 100வது படமாக வரும்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ நடிகர் தலைமை அவர்கள் என்ன சொல்கிறாரு, இல்லை ஏபி நாகராஜன்கிறவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, நவராத்திரியை 100வது படமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு ஏதோ அதில் ஒரு மனத்தாங்கல், அந்த மனத்தாங்கல் விஷயமா என்ன பண்ணிட்டாங்க, இதை பிரிஞ்சுட்டாங்க, 2 பேர் இதாகிட்டாங்க. கர்ணன் படம் வந்து எதிர்பார்த்த அளவு அப்போ வெற்றி அடையவில்லைன்னு ஒரு தகவல் வந்தோடனே இப்போ ரொம்ப நொடிஞ்சிட்டார். ரொம்ப பிஆர் பந்துலு அவர்கள் ரொம்ப ஒரு நெருக்கடியான காலகட்டத்துக்கு ஆளாகிறார், ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிறார். இப்போ என்னடா பண்ணணும்னு நேராக போய் அவர் பார்க்கலாம், புரட்சி தலைவர் பார்க்கலாம். இல்லை நான் சிவாஜி சாரை வச்சு படம் பண்ணவர், அவர் போய் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு புரட்சி தலைவரோட இருந்த ஒரு சமையல்காரன் மணியன் மறைஞ்சிட்டார். அவர் என்கிட்ட சொன்னார் இந்த தகவலை. அவர் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அப்போது இந்த மாதிரி வந்திருக்காரு, பிஆர் பந்துலு வந்திருக்காரு, வாங்க உட்காருங்க. இவர் அப்படியே ஒரு டாக்ஸியில் வந்திருக்காரு. என்ன மாதிரி, சரி என்ன சாப்பிட்டீங்களா, ரைட்டு எல்லாம் வந்து சரி சொல்லுங்கள் என்ன விஷயம். அப்போ இந்த 1000ல் ஒருவன் படம் இது மாதிரி ஒன்று அந்த சீஹாக் பார்த்த மாதிரி ஒரு சின்னதை உங்களை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன், ரொம்ப தயங்க. தாராளமாக பண்ணலாமே அப்படின்னு இருக்கார் தலைவர், சொல்லியிருக்காரு தாராளமாக பண்ணலாமே அப்படின்னு. அப்படின்னா சரி நான் 1 lakh சேலரி வாங்குகிறேன், 10,000 அட்வான்ஸ் கொடுங்களேன் அப்படின்னு தலைவர் கேட்டிருக்காரு. இது அப்படியே கம்முன்னு இருந்திருக்காரு. டக்குன்னு கிரேசிங் கெப்பாசிட்டியில் என்னடா அது பேசாமல் இருக்கு, ஒரு 5,001 ரூபா கொடுங்க, அதுக்கும் பேசலை. 1,001 ரூபா கொடுங்க, அதுக்கும் பேசலை. ரொம்ப நொடிஞ்சிருந்தார் அந்த சமயம். அந்த அளவு ரொம்ப பந்துலு அவர்கள் வந்து ரொம்ப 101 ரூபா கொடுங்க, அதுக்கும் பேசலை. 11 ரூபா கொடுங்க, அதுக்கும் பேசலை. ஆனால் ஷாக்காகி ஒரு நிமிஷம் சொல்லி அந்த கார் டிரைவர் கேட்ப ஒரு 1 ரூபா இருந்தால் கொடுங்க, இதுதான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காரு. அப்படி 1 ரூபாயை வாங்கி அப்படி கையில் வச்சுட்டு காலப்படாங்க நான் பார்த்துக்கிறவங்களேன்னு சொல்லி அந்த 1 ரூபாயை அப்படி தூக்கி பிடிச்சி படத்துக்கு 1000ல் ஒருவன் டைட்டில் வச்சுக்க நான் ஃப்ரீயாக நடிச்சேன். ஓ இன்ட்ரெஸ்டிங். அங்கே ஆரம்பிச்சிச்சா டைட்டில்? அடித்து தூக்கி பந்துலு சாரோட வாழ்க்கையை புரட்டி போட்டு அந்த அதிலிருந்து தலைவர் பக்கம் தான் அவர் நிறைய. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிஆர் பந்துலு அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனராக இருக்காரு, இருந்தாருங்க. அந்த படம் கர்ணன் படம்லாம் சரியா போல, அவருக்கு கடன் ரீதியாக சிக்கல், ஃபினான்ஸில் ரொம்ப நொடிஞ்சிட்டார் சூழ்நிலை. அதனால தான் இங்கே வந்தார். 1000ல் ஒருவன் கதைக்குள்ள வரும். அதான் 1000ல் ஒருவன் போட்டோ எடுங்கன்ட்டார். செம்ம ஹிட்டு. ஜெயலலிதா தான் முதல் முறையாக. ஆமாம், போட்டு படம் பார்த்தீங்கன்னா நொறுக்கி தள்ளிட்டார். அப்போ பாருங்கள், எனக்கு ஆப்போசிட் நடிகர் படம் பண்ணவர், நான் உனக்கு பண்ண மாட்டேன்னு சொல்ல பாருங்கள். ஒருவர் நம்மை நாடி வருகிறார். அப்போ அந்த பிஆர் பந்துலு அப்படிங்கிறவருடைய மனநிலையை, அந்த ஜீவனை குளிர்விக்கிறார். இவங்க கோயிலுக்கு போகிறதும், பழனிக்கு போகிறதும், திருப்பதிக்கு போகிறதும், இமயமலைக்கு போகிறதும், ஜப்பானுக்கு போகிறதெல்லாம் வேலைக்கு போயிட்டு வரலாம், அவ்வளோதான். ஆனால் தனி மனித ஜீவனை, ஐயா நான் அப்படி போகும்போது என்னை எம்ஜிஆர் வாழ வச்சார், நல்லா இருங்க அப்படின்னா அந்த அடி வயிற்றுலேருந்து வர வாழ்த்து இருக்கு பாருங்க, அதை சேர்த்துட்டார் புரட்சத்தில். அந்த பேங்கில் பணம் போட்டார். இவங்க இந்த பேங்கில் பணம் போட்டுருக்காங்க. அவர் அங்கே சேர்த்ததுனால தான் யாராலையும் அசைக்க முடியும். அப்படி 1000ல் ஒருவன் வந்தார். அதுக்கப்புறம் தேடி வந்த மாப்பிள்ளை பண்ணார். கடைசி படம் மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன் டைரக்ட் பண்ணுற வாய்ப்பு அவருக்கு தான் கொடுத்தாரு. பாதியிலே இறந்துட்டார். அதனால் தலைவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சார். படத்தை முடித்தார்னு வச்சுக்கோங்களேன். இது அப்படி. அதே மாதிரி டாக்டர் ஸ்ரீதர் சார் வந்து சிவந்தமன்லாம் எடுத்திருக்காரு, நிறைய படங்கள் சிவாஜி சாரை வச்சு எடுத்திருக்கிறாரு. இடையில நொடிஞ்சு இதே மாதிரி ஒரு எக்கனாலஜிட்டு வந்து நேராக அங்கே போகலான்னு வந்திருக்காரு. ஸ்ரீதர் சார் வந்திருக்காரு. வந்தோடனே இதில் என்னென்னா, ஸ்ரீதர் சார் வந்து அன்று சிந்திய ரத்தம்னு ஒரு படம் வந்து தலைவரை வச்சு பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கிறார். எடுத்துருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, காதலிக்கு நேரமில்லைன்னு ஒரு படம் யூத், ரவிச்சந்திரன் சார், காஞ்சனாமா, ராஜஸ்ரீமா எல்லாத்தையும் போட்டு யூத்தை போட்டு கலரில் எடுக்கிறார். தலைவர் படம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. அதில் ஸ்ரீதர் சாருக்கு அவருக்கு என்னமோ ஒரு கிளாஷ் ஆகி கட் ஆயிடுச்சு, படம் ட்ராப். அன்று சிந்திய ரத்தம் நின்று போச்சு. அப்போ ஏதாவது 5000 சம்திங் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க ஸ்ரீதர் சார்கிட்ட. ஸ்ரீதர் சார் வந்து தலைவர் கொடுத்துருக்காரு. தலைவர் அந்த காசு அப்படியே வச்சுருந்துருக்காரு. இது முடிஞ்சுது. இது சீன் அப்படியே இருக்குது. இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் ரொம்ப நொடிஞ்ச நிலையில் ஸ்ரீதர் சார் வந்து தலைவர் பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்தோன்னா, வாங்க அதே மாதிரி சாப்பிட்டீங்களா நான் கேட்டு பண்ணிக்கலாம் அது மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து, நான் ஸ்ரீதருக்கு படம் நடிக்க ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து, அவரோட எம்ஜி ராமசாமி லெட்டர் பேரில், இதை காமிங்க உங்களுக்கு பணம் வந்துடும், படம் எடுக்கிறேன். அப்புறம் ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாரு கையில். இது என்னென்னா, நீங்கள் அன்று சிந்திய ரத்தம் படம் இருக்கும்போது எனக்கு கொடுத்த அட்வான்ஸ், அது இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளோ அமௌண்ட்டை இது போது செலவுக்கு வச்சுக்கணும் கூட அப்படியே அழுதுருக்காரு ஸ்ரீதர் சார். அதுக்கப்புறம் பாருங்கள், உரிமை குரல்ஸ், அதாவது இந்த கொள்கை பாட்டு பாடுறது அதெல்லாம் இல்லாமல் டோட்டலாக வில்லேஜ் சப்ஜெக்ட், ஃபுல் ஒத்துழைப்பு. அதை மாற்றி இதை மாற்றி எதுவுமே சொல்லலை. தெரியும் ஸ்ரீதர் சார் யாருன்னு தெரியும். போட்டு அடித்து நொறுக்கி
கோயம்புத்தூருக்கு இதில் 175 நாள் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இப்போ இல்லை அந்த தேட்டரு. இது 170 செம்ம ஹிட்டு வில்லேஜ் சப்ஜெக்ட். அடுத்து மீனவன் நண்பன், அடுத்து நானும் ஒரு தொழிலாளின்னு போட்டார், அது நின்று போச்சு. அதான் கமல் சார் நடித்தார். அதுக்கப்புறம் அவசர போலீஸ்னு ஒரு அண்ணா நீ என் தெய்வன் பூஜை போட்டு அது 4 சாங் மட்டும் எடுத்து நின்று இருந்து ஆச்சுங்களா. அதுக்குள்ளே சிஎம் ஆனதுனால அந்த படம் நடந்தது. ஸோ அந்த ஸ்ரீதர் சாரையும் வாழ வச்சு தான் அதிக படங்கள் ஸ்ரீதர் அவர்களோடையும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தார். இல்லைங்க, 4 படம் 5 படம் தான். நிறைய பூஜை போட்டிருந்தாங்க. அதுக்குள்ள சிஎம் ஆகிட்டார். ஓகே, நடிக்க முடியாத சூழ்நிலையாக போச்சு. ஓகே, அந்த மாதிரி. ஸோ பாதிக்கப்பட்டவர்களை வந்து அந்த டைமில் அதை செய்கிறது அப்படிங்கிறது ஒரு இது. அப்புறம் நிறைய பேர் புரட்சி தலைவர் ஒழிச்சார் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க முடியாதுங்க. இப்போ நம்ம கடவுளை கிருஷ்ணராக இருக்கும்போது பகவத்கீதை சொல்கிறாரு, நரசிம்மராக இருக்கும்போது குடலை உருவாரில், பார்வதியாக இருக்கும்போது அமைதியாக இருக்கிறாங்க, காளியாத்தா அப்படிங்கும்போது அது அப்படி தான் இருக்க முடியும். சில இடங்களில் சில மாதிரி இருந்தால் இயல்பு தான். இப்போது எம்ஜிஆர் அப்படின்னு பேசும்போது ராதா அவர்களை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் ஞாபகம் வருது, அந்த தோட்டத்தில் நடந்த ஒரே சம்பவம் தான். ஆனால் அதுக்கப்புறமும் கூட அவர் ரொம்ப நட்பாக பழகிருக்காங்கன்னா அப்போ இவங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய இணக்கம் இருந்திருக்கும் இல்லையா? ஆமாம், சொல்லியிருக்காரு அண்ணா, நாடகத்தில் நடிச்சிருக்கேன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுக்குள்ள இருந்த அந்த நட்பு, அவங்களுடைய விஷயங்கள் அதை பற்றி பேச முடியும். ஏன்னா எல்லாருமே அந்த வெறும் அந்த ஒரு சம்பவம் அங்கே கார்லேருந்து வந்து என்னோட பார்வையில் நமக்கு அதில் அவ்வளோ அனுபவம் இல்லை, அது நம்ம தெரியாமல் சொல்லக்கூடாது. என்னோட பார்வையில் அவர் அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்கல. நம்ம ராதாரவன் எல்லாம் கூட இப்போ தலைவரோட ரொம்ப க்ளோஸாக இருந்தார் நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பற்றி அவர் அந்த சுடப்பட்ட அது நம்ம கோயம்புத்தூருக்கார தான் ஃபைனான்ஸ் ஃபெடரல் தான் பிள்ளைக்கு. கோயம்புத்தூருக்கும் தலைவருக்கும் அப்படி ஒரு நெருக்கம். அந்த படம் ஃபைனான்ஸ் எல்லாம் கோயம்புத்தூருக்கார தான். அதில் வந்து ஒரு கிளாஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷூட் பண்ணதுக்கப்புறம் அவருடைய லைஃப் இன்னும் தூக்கி விட்டுருச்சு. அதாவது அவரை அழுத்த 100 மடங்கு விஸ்வரூபடுது. அது ஷூட் பண்ணி அந்த த்ரோட்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையனாக வந்தார். வந்து ஃபஸ்ட்டு கலந்துட்டு ஷூட்டிங் வந்து காவல்காரன் சென்டிமெண்ட்டாக வாலி சார் இருந்தார். எங்கள் ஐயா தான் பாடினார், நினைத்தேன் வந்தாய் 100 வயது. ஸோ அந்த அதுலேருந்து கூட தாண்டி வந்தது. அந்த துப்பாக்கியில் சுடப்பட்டு கூட இப்போ நீங்கள் காலம் பாருங்கள். முதல்ல சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் நடிக்கும்போது கால் உடையுது. 1.5 வருஷம் வீட்டில் உட்காந்தாச்சு. இப்போ அவர் எழுதுகிறாரு ஒரு புக்கில், இப்படி எம்ஜிஆர்னு ஒரு பத்திரிகையில் கேள்வி, அவர் இருக்கிறாரா அப்படின்னு பத்திரிகையில் எழுத ஆரம்பிச்சாங்க. அந்தளவு வீட்டில் இருந்து நடக்க முடியாதுங்கிற அளவு வந்து இதை வச்சு நடந்து பிடிச்சி அந்த காலை தான் இப்படி யூத்தாக வந்து அப்படி நடிக்காருன்னா, அடடா எம்ஜிஆர் என்ன மாதிரி டான்ஸ் ஆடுறாருப்பா, என்ன மாதிரி பண்ணுறாருப்பாங்கிற மாதிரி வந்துட்டார். ஸோ காலம் தருகின்ற அனைத்து பலவீனங்களையும் எது விதி பலவீனமாக்கியதோ அதே விதி வந்து இப்படி ஒரு மைனஸ் போடுது. நான் எப்போ மலேசியாவில் கூட ஒரு கவிதை சொன்னேன், புரட்சி தலைவரும் விதியும் அப்படின்னு. புரட்சி தலைவரும் விதியும். புரட்சி தலைவர்கிட்ட விதி சொல்லுது, உனக்கு அப்பா இல்லை அப்படின்னு விதி சொல்லுது. தலைவர் கேட்குறாரு, அப்பா எனக்கு அப்பா இல்லை, ஸ்கூல் படிக்கலான்னு ஆசை, படிப்பு இல்லை, சரி வேலை தொழில் ஏதாவது அது ஒரு 50 வயசு மேலே பார்த்துக்கலாம். 50 வயசுக்கு மேலே பார்த்துக்கலாமா, அது வரைக்கும் ஏதாவது கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு. அடுத்தது மனைவி அப்படின்னு, அதுவும் வந்து 2-3 மனைவி எல்லாம் உடம்பு இல்லாமல் இறந்து போய் இதாகி போய் அங்கே அது அவ்வளோ சீக்கிரம் அதுவும் சிறப்பாக வழங்கப்படல. சரி எனக்கு குழந்தை, அதுவும் இல்லை. இப்போ என்னதாங்க நான் பண்ணுறது? வீட்டில் இப்படி சந்தனத்தில் போய்டு, லைட் போடு, உள்ளே வந்து படுங்க, உலகத்திலே உன்னை போல் யாரும் இல்லை, பற்றா நான் தாண்டா விதின்னு போயிடுச்சு. பார்த்தீங்களா எத்தனை இல்லை தாண்டி அந்த இடம் வழங்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. அதனால் அவ்வளோ பலவீனமாக்குனது எல்லாத்தையுமே உடச்சிட்டார். இப்போ அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த தோட்டம்லாம் என்ன ஆகும், சத்யா ஸ்டுடியோ என்ன ஆகுனாங்க. இன்றைக்கி பாருங்கள், சத்யா ஸ்டுடியோ கேர்ள்ஸ் படிக்கிற ஒரு காலேஜாக இருக்குது. ராமவரம் தோட்டம் நல்லா இருக்குது, பின்னாடி பிளைண்ட் ஸ்கூல் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த உலகம் பேசக்கூடிய அனைத்தையுமே அவரை தூக்கி போட்டு அவர் ரூட்டில் இருந்த காரணம் விதியை உணர்ந்து ஜாதகத்தை நம்பி வாழ்ந்தவர். அதுதான் கான்ஃபிடென்ட். ஜாதகத்தை பார்த்துட்டு போகிறதில்ல, மூட நம்பிக்கை. இப்போ நினச்சவங்களாம் உட்காந்து பேசிட்டுருக்கேன் யூடியூப்பில், ராகு அங்கே போயிடுவார், மெட்ராஸ் அழிஞ்சிடும், கொரோனா வருதுன்னு அவன் பேசிகிட்டு இருக்கிறான். நமக்கு கடவுளை எழுதியிருக்கிறார், நீங்கள் 75 வயசு 80 வயசு இருக்குன்னா எந்த கொரோனா வந்து உங்களை கொல்ல போகுது? கண்டிப்பாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இவங்க சொல்கிறாங்க மருந்து கொடுக்கலன்னா அவன் ஜாதகம் காப்பாற்றிடுமான்னு கேட்குறாங்க. மருந்து கொடுத்துட்டதுக்கப்புறம் ஆள் போயிடுறான். வாட் கேன் வி டூ நவ், எவ்ரி திங் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் காட்னு இதே வாய் தான் சொல்லுது. ஃபேட். அப்போது ஆங்கிலேயர் வந்து அந்த ஜோதிடத்தை நம்பலைன்னா அஸ்ட்ராலஜிங்கிற வார்த்தை எப்படி வரும்? தட்ஸ் மை ஃபேட் லைன் அப்படிங்கிறான். ஃபேட்னா விதி இல்லைங்களா? அப்போ எப்படி வரும் அது டிக்ஷனரியில்? இவங்க சொல்கிறது வெள்ளைக்காரன், ரஷ்யா, அமெரிக்காக்காரன் ஜாஸ்தியம் பார்த்தானப்போ
ரஷ்யாக்காரன் பார்த்தானான்ட்டு. நம்ம இதில் கூட நம்ம ஆளுங்க கிண்டலாம்னு சொல்லுவாங்க. சத்யராஜ் சாரோட அமைதிப்படை இருக்கு இல்லைங்களா, இந்த ஜோதிடர் எதுக்கு சொல்ல நான், சத்யராஜ் சார் வந்து நம்ம ஆளுங்களுக்கு அதெல்லாம் இந்த கிண்டல் பண்ணுறதுல நம்ம ஆளுங்க டாப், ரொம்ப புத்திசாலி மாதிரி. சத்யராஜ் சார் கயிறை பார்ப்பார், பார்த்தோன்னா அடுத்த சுதந்திர தினத்துக்கு நீங்கள் வந்து கொடி ஏற்ற மாட்டீங்க அப்படின்னு ஜோசிகர் சொல்லுவார். அப்படியா ஜோசியரை, உங்கள் ஆயில் ரேகையை பார்த்தலா, நான் 100 வயசு இருப்பேன் அப்படியா அப்படின்னு துப்பாக்கி எடுத்து சுட்டோன்னு சத்திரச்சு எடுத்து போய் அந்த ஜோசிகர் செத்து போய் வச்சு சத்திரச்சு விட்டுவிட்டேன், ஜோசிகர் பார்த்தியா அப்படின்னு நம்ம ஆள் சிரித்தான். இதே என் நண்பர்கள் எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், அந்த ஜோசியர் என்ன சொல்கிறார் அதில், நீ சுட்டதை கைதட்டி சிரிச்சுக்கிட்ட, ஜோசியர் என்ன சொன்னார், அந்த நாகராஜ சோழன்கிற அந்த சத்யராஜ் சார் பார்த்து என்ன சொல்ல, அடுத்த சுதந்திர தினத்துக்கு நீ கொடி ஏற்ற மாட்டேன். மகன் சத்யராஜன் சுட்டுறாரா இல்லையா, ஜோசியம் பழிச்சதா இல்லையா, அதையாண்டா அவங்களுக்கு தெரிலன்னு கேட்டேன். அப்படியே கம்முன்னு உட்காந்துட்டானுங்க. இதை பார்த்து கைதட்டி தெரியுது, ஜோசிகார் பார்த்தோன்னா ஆயில் ரேகம் இதை கைதட்டிச்சு. அதுதான் உணர்ச்சி வசப்படுபவர்களை தவிர அறிவார்ந்த சிந்தனால யோசிப்பாங்க. நிச்சயமா. அதனால் இப்போ சத்யராஜ் சார்லாம் புரட்சி தலைவர் கரலை கட்ட சுற்றினார் நான் அப்படின்லாம் சொன்னாங்களே தவிர இந்த டாபிக் யாருமே போய் பார்க்க மாட்டாங்க, இதை பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் ஆல்ரெடி நல்ல வெல் செட்டில்டு, அவருக்கு இது தேவையும் இல்லை. நம்ம நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களுடைய சினிமா அரசியல், ஏன்னா அரசியலுக்கு முன்னாடியே வந்து சினிமால நிறைய அரசியல் ரீதியான கருத்துக்கள், பாடல் வரிகள், அவருடைய கதை அமைப்பு அப்படின்னு எல்லாமே மக்களுக்காக, மக்களுடைய அரசியல் அமைப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கான படங்களை அவர் வந்து அந்த ஒரு இறுதி கட்டத்திலே கொண்டு வந்துட்டு இருந்தாரு. அந்த அந்த படங்களை பத்தி சொல்லுங்க. பர்டிகுலர்லி அவர் அரசியலுக்கு முன்னாடி வரக்கூடியதுக்கு முந்தைய படங்கள் பத்தின அரசியல் முன்னெடுப்பு பத்தி சொல்லுங்க. இப்போது மலைக்கலான் படமே பார்த்திங்கன்னா மறைந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வசனம், கோயம்புத்தூரில் தான் எடுக்கப்படுது அந்த படம். ஸோ அதுலேயே நிறைய பஞ்ச் டைலாக் இருக்கும், அதுலேயே நல்ல சரியான வசனங்கள், அரசியல் தெரிவிக்கிற வசனங்கள். அதுக்கப்புறம் வந்து அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் நல்ல படங்கள்லாம் நடித்தார். எப்படின்னா பாசம்னு ஒரு படம் ஆக்ட் பண்ணார். அந்த பாசம் படத்தில் தலைவர் இறந்துருவார். இறந்த உடனே இப்போ பண்டலாக லெட்டருங்களாம், நீ இறந்த மாதிரி நடிச்சேன்னா தியேட்டர் பக்கமே வரமாட்டோம். அது நான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இந்த ரசிகன் என்னை எப்படி பார்க்குறான்னா, நீ வந்து அழியாத ஒரு கடவுள், ஆமாம், நீ எங்களுக்கு சந்தோஷம் மட்டும் தான் கொடுக்கணும், உனக்கு சாவே கிடையாது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன், ஏன்டா அதெல்லாம் பேசக்கூடாது இப்படி இருக்கிறான். அப்போ தன்னை மாற்றிக்கிட்டார். நம்ம இப்படி பெட்ரோல் தான் பிள்ளையெல்லாம் சரியாக போகல, பெருசாக பேசுனாங்களே தவிர ஹிட்டு கிடையாது. பாசம் படம் லாஸ்ட் ரீலே போட மாட்டாங்க கோயம்புத்தூரில், அவர் இறந்த மாதிரி ஸ்க்ரீனை கிழிச்சிருவாங்க, டக்குன்னு படத்தை நிறுத்தி வெளியே போவாங்க. அதே மாதிரி மதுரை வீரன் கிளைமேக்ஸ் பார்க்க முடியாது, இறந்துருவாங்க, ஆஃப் பண்ணிட்டு படத்தை எந்திரிமா. அந்த நெகட்டிவ் கிளைமேக்ஸுங்கிறதுனாலே ரசிகர்கள் கிட்ட தேட்டருக்காரன் பயந்துக்குவாங்க, பிச்சை எரிஞ்சிட்டாங்கன்னா யாருங்க பண்ணுறது, அவ்வளோ வெறியில் இருந்தாங்க. அதனால் அது போட்டு நிறுத்திடுவாங்க. அப்படியெல்லாம் கதைகள் உண்டு. அதனால் அவர் பார்த்து தன்னை மாற்றிக்கிட்டார். ஸோ நம்ம எதிர்பார்க்க, ரெண்டாவது விதியமைப்பு தெரிஞ்சவர் இல்லையா, அதனால் என்னுடைய கணிப்பு அவர் ஜாதக ரீதியாக கரெக்டாக பார்த்து தான் அவர் அந்த இதெல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்காரு. எவ்ரி திங், உங்களுடைய இதாகட்டும், அந்த நல்ல விஷயங்கள் பண்ணுறதாகட்டும், ஹெல்ப் பண்ணுறது. இப்போ நம்ம ஜோசிகார் சொல்கிறாங்க, நீங்கள் போய் அன்னதானம் போட்டுப்பா, நம்ம மருதமலையில் போய் செவ்வாய் கிரகத்துக்கு முருகன் தான் ஓனரு, அங்கே போய் ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு ஆக்கி போட்டுனா 1.5 பிள்ளையோட செவ்வாய் தவசம் கழிஞ்சு போயிருக்கேன்னு அப்படி போய் போடு அப்படின்னு ஜோசிகாரர் சொன்னதுக்காக சோறு போடுறேன். தலைவர் ஆல்ரெடி சாப்பாடு தானே போட்டார். புதன் சரியில்லையா, நீ நான் 10 பழங்களுக்கு பீஸ் கட்டுப்பா, புதன் கிரகம் தோசை எத்தனை பேரை படிக்க வச்சுருக்காரு. ஸோ இயல்பாக செய்த நன்மைகள் அனைத்துமே ஜாதகத்தில் அவர் மாற்றக்கூடியது எல்லாத்தையுமே அவர் மாற்றிட்டார். கண்டிப்பாக, அது ஃபேக்ட். அதே மாதிரி அந்த வார்த்தைகள், மங்களமான வார்த்தைகள் சொல்லுது. படத்தோட பேர் டைட்டில் நல்ல நேரம். இப்போ நீங்கள் வெளியே கிளம்புறீங்க, நல்ல நேரம், தாய் சொல்லை தட்டது, நீதிக்கு பின் பாசம், நீதிக்கு தலை வணங்கு, எல்லாமே ஒரு பாசிட்டிவ் தான் டோட்டலாக. அதனால தான் இன்றைக்கி அவர் ஏன் ஈர்க்கப்படுறாருன்னா, அந்த எனர்ஜி கிடைக்குது. கண்டிப்பாக எனர்ஜி கிடைக்குது, சோர்ந்தவனுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது. அது வந்து கடவுளுக்கு அடுத்தபடி ஒரு ஆறுதல் சொல்லவங்க தான் எல்லோரும் பிடிக்கும். அது வந்து அவர் அதில் பிடிவாதமாக இருந்தார். அதாவது எவ்வளோ பிடிவாதமாக இருந்திருக்காரு பாருங்கள். ஒரு நல்ல எவ்வளோ இழந்திருக்குன்னு நினச்சா எத்தனை படம் வந்துடலாம். ரெண்டாவது, அந்த முதலமைச்சர் ஆனதுக்கு அவ்வளோ புகழ் தலைக்கெல்லாம் ஆடி இருக்கலாம் நீங்கள். அவர் கையில் ஒரு செயின் போடுறது, அப்படி ஒரு இது போட்டுக்கிறேன், நான் தான்டா எம்ஜிஆர் வர்றேடா என்கிட்ட பார்த்துக்கலாம் ஏய் அப்படின்லாம் எங்கேயாவது சொன்னார்? எங்கேயாவது மிரட்டு வாடா போடாங்கிற வார்த்தையை கூட அவர் சொன்னது கிடையாது எங்கேயுமே. அவ்வளோ கான்ஸ்டன்ட் பவர் உள்ள சைலன்ஸ். ரெண்டாவது, முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் எத்தனை டைப் கார் வாங்கியிருக்கலாம் நீங்கள் நினச்சா. ஆடி காருங்கிறாங்க, 2 கோடியில் கார் வாங்கிட்டாரா, வாட்ஸ்அப்பில் வந்துருக்குது, இந்த கார் இப்படியா மேலேருந்து விழுந்தா கூட எதாவது தான் வாங்கிட்டாராமா அப்படின்னு பேசுகிறாங்க. அதே அம்பாசடர் கார் தான் 4777 தான். அந்த கார் நம்பர் பாருங்கள், 47 கூட்டினீங்கன்னா 7 தான் வரும். புரியுது? இன்னைக்கு கார் நினைவில்லத்தில் பார்த்து, இன்றைக்கும் நினைவில்லத்தில் அந்த கார் தான் இருக்குது. அதான் அவரோட ஒரு வார்த்தை பாருங்கள். அப்போனா நாங்கள் குடிசை வீட்லேயே இருந்துட்டுருக்கான்னு நீங்கள் கேட்பீங்க. வசதியாக இருக்கலாம், ஆடம்பரமாக இருக்கக்கூடாது. வசதியாக இருக்கலாம்,
ஆடம்பரமாக இருக்கக்கூடாது, இவ்வளோ போதும் அப்படின்னு அந்த அந்த கட்டுப்பாடெல்லாம் அவர்கிட்ட. அவ்வளோ பணம் இருந்தும் அது தேவையில்லாத ஒரு விஷயம் நினச்சி தான். இப்போ அவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இப்போ யாரோ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின்னு வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ஒரு 10 காலேஜ் வாங்கடா என் பேரில் போடுறா. கேரளா, நான் மலையாளத்துக்காரன்டா, கேரளாவில் ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஒன்று, எம்ஜிஆர் ஃபேக்ட்ரி, சத்யா ஃபேக்ட்ரி. ஜப்பானில் வந்து நான் உலகம் சொல்லி பண்ணல, அங்கே வந்து ஒரு 4 தேட்ரு, இங்கே வந்து ஒரு ப்ரொடக்ஷன், எம்ஜிஆர் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ. அடுத்தது வந்து எல்லாம் வாங்கி போட்டாரா? தன்னை அறிந்தவன். நீங்கள் என்ன கிரீடம் தூக்கி அவர்கிட்ட வச்சிங்கனாலும் அவராகவே. ஏன்னா வாழ்க்கையில் அடிமட்டத்தில் அடிபட்டு வந்தவர். ஜோதிடக்கலையை மதித்ததுனால இது நான் செய்யவில்லை, நான் இயக்கப்படுகிறேன், இயக்கப்படுகின்ற ஏதோ ஒன்று மேல் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அவ்வளோ அடக்க முடிஞ்சது. அதை நாசுக்கா படத்தில் அங்கங்கே அங்கே அப்படி போட்டார் லைட்டாக. எந்த இடத்துல நாள் இது அப்படிங்கிறது மறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும். சார், இன்னைக்கு நம்ம பேசின இந்த விஷயங்கள் வந்து இது வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழ் பதிவு, அது புத்தகமாகவோ இல்லை ஒரு வீடியோவாகவோ யாருமே சொல்லாத ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் எம்ஜிஆர் கூட இருந்து இவ்வளோ வருஷம் பழகியிருந்தாங்கன்னா கூட அவங்களுக்குலாம் இந்த தகவல்கள் ரொம்ப நுணுக்கமாக தெரியுமான்னு தெரில. அது அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணி அவருடைய ஆன்மீக பக்கத்தையும், இப்போ வரைக்குமே ராமவரம் தோட்டத்து வீடு அப்படின்னாலே அண்டர் கிரவுண்ட்னாலே வேற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அங்கே அப்படி ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது, ஒரு நூலகத்திலேருந்து அவருடைய எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொன்னது பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பிரமிப்பாக இருக்கும். உங்களுடைய தகவலுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. இந்த இடத்துல நான் என்ன சொல்லுறேன்னா, நடிகர் ராஜேஷ் சார் வந்து இது மாதிரி ஜோதிடர், இப்போ நம்ம இதில் கூட பேசியிருப்பார். ராஜேஷ் சாரை வந்து ராஜேஷ் சார் ராமவரந்தூரில் விஜயண்ணன் இருந்தார், மறைஞ்சிட்டார். அவர், நான், ராஜேஷ் சாரை கூட்டிகிட்டு போய் வால்டைஸ் ரோட்டில் குடியிருந்த வீட்டை, புரட்சியாளர் குடியிருந்த வீட்டை நான் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சேன். நான் அதை வீடியோவில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ அதை இடிச்சு இப்போ வேறு ஃப்ளாட் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க இவ்வளோ புரட்சி தலைவர்னு பேசுகிற எல்லாமே இத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லைங்க. அந்த வீட்டை எத்தனை பேர்கிட்ட நான் சொன்னேன், மலேசியாலையும் சொன்னேன். அந்த வீட்டை வாங்கி நீங்கள் கீழே தலைவர் குடியிருந்த இடத்த வந்து ஒரு இதாக போட்டுக்கோங்க, விளக்கு மாதிரி வச்சுக்கோங்க. மேலே நீங்கள் வாடகை விட்டுங்க. ஒரு லைப்ரரினா முதலாக சென்னையில் எம்ஜிஆர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து குடியிருந்த வீடு அப்படின்னு போட்டு அவரோட ஃபோட்டோலாம் வச்சு நீங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கும். அவர் மியூசியம் மாதிரி கூட வச்சிருக்கலாம். ஆனால் இவர்கள் புரட்சி தலைவருங்கிறதுக்கு இதே தான், அந்த நினைவில் போகிறத அவர் இது செஞ்சார், எங்கள் அப்பாவுக்கு இதை செஞ்சார். நீங்கள் புரட்சி தலைவருக்கு என்ன சொன்னீங்க? அவர் செஞ்சார், இதெல்லாம் செஞ்சுருக்கலாம். அத்தனை பேர்கிட்ட நான் சொன்னேன், ஸ்கிரிப்ட் வச்சு சார் பண்ணலாம் சார். இவர் டிஎம்எஸ் எடுத்து என்ன போடல, எம்ஜிஆர் இவர் இதேதா நம்ம ஆளுங்க, என் டிஎம்எஸ் எம்ஜிஆர் இப்படியே தானே. ஐயோ, அவருக்கு கடைசியில் உட்காந்து ஏதோ மலர் நினைவில் தான்டா பேசுவான், இப்படி ஆக்கிட்டாங்க. அதனால நான் ஸ்டில் அது ஃப்ரீஸ் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரு முன்னோட்டமாக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது, எனக்கு அவரோட ஆசீர்வாதம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி ரொம்ப நினைக்கிறேன். டிவி அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.